செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மீகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் புரட்டாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். புரட்டாசி மாதம், இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால், பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி. இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாதத்திற்கு பாத்ரபத மாதம், அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது. இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால், இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்வார். கன்னி ராசி என்பது புதனுடைய ராசி. புதனுக்கு அதிதேவதை பெருமாள். ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது. இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனீஸ்வர பகவான். ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும், புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது. அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்த கும்பராசி என்பவர்களே, கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே ராகுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சனிவான் வக்கரம் பெற்றிருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே சென்ற பௌர்ணமி என்று உங்கள் ராசிலேயே சந்திரன் இருந்து கிரகண தோஷம் இருந்தது. அந்த கிரகண தோஷம் பொதுவாக ஒரு மாதம் இருக்கும் என்று கூறுவார்கள். வரக்கூடிய பௌர்ணமி வரை அந்த கிரகண தோஷம் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செல்வம் வக்கரம் பெற்றிருப்பது மற்றவுடன் பேசும்போது மிக மிக எச்சரிக்கை தேவை. விவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட நல்லது. உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை தவிர்ப்பதுதான் நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது தனவரவு இருக்கிறது. தொழில்துறை நல்ல லாபம் இருக்கிறது. 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது பூர்வப்புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதன் முகாந்திரங்கள் உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெறுவார்கள். குழந்தைகள் மூலமா நல்ல அனுகூலத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது இருப்பது இளைய மூத்த சகோதரருக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி மூலமாக நல்ல லாபம் இருக்கிறது. மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, அதாவது தூசு ஒவ்வாமை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான குப்பைகள் இருக்கின்ற இடத்துல செல்லாமல் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும். நல்ல தீர்க்க ஆயுளும் இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அவர்கள் தனியாக படித்தாலும் மற்ற மாணவர்களுடன் சேர்ந்து படித்தாலும் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியமும் தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். அவர்களுக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவம் விரைவில் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவான் இருப்பதனால் விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்குரிய முகாந்திரங்கள் இந்த மாதம் தெரியும். புரட்டாசி மாதமாக இருந்தாலும் அமாவாசைக்கு பிறகு நல்ல காரியங்களுக்கு சென்றுட்டு வருவீர்கள். நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்திலும் நடக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது. தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் அந்த தொழில்துறையில நல்ல லாபத்தை அடைவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். பழைய பாக்கிகள் விரைவில் உங்களுக்கு வசூலாகும். உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து சனிபகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகிய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 8ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் உடல் வலிகள், மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக கை கால் வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் லாபம் வரும், ஆனால் திருஷ்டியும் இருக்கிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக இந்த மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி பலன்கள் செய்ய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, கும்பராசியிலே பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் அக்டோபர் 4 சனிக்கிழமை சனி பிரதோஷம்.
சனிக்கிழமை சனி பிரதோஷம் செல்வது மிகவும் சிறப்பானது. சனி தோஷங்கள் விலகுவதற்காக மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அங்க நடக்கின்ற அபிஷேக ஆராதனைகள் பூஜைகளில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக நன்மைகளை அடைவீர்கள். அடுத்து சதயம் நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அக்டோபர் 4 சனிக்கிழமை என்று பத்மநாப கோ துவாதசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அதாவது அக்டோபர் 4 சனிக்கிழமை என்று சதயம் நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் பத்மநாப கோ துவாதசி. அன்றைய தினம் பசுமாடுகளுக்கு உணவு கொடுப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் அன்றைய தினத்திலிருந்து 3 நாட்களுக்கு இரவு நேரத்தில் சூரியன் அஸ்தமனமான பிறகு வீட்டில் லட்சுமி பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களிலே மாலை நேரத்தில் நீங்கள் லட்சுமி பூஜை வீட்டிலே செய்தால் நல்ல செல்வ பிராப்தி கிடைக்கும். அதுவும் முக்கியமாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை என்று எல்லா சிவன் கோயில்களிலும் நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும். அந்த நடராஜருக்கு அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்தால் தொழில்துறையில இருந்த போட்டிகளிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கோர்ட்டு விஷயங்களில் பிரச்சனைகள் தான், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே கோர்ட்டு விஷயங்களில் வெற்றி பெறுவதற்காகவும் நடராஜர் அபிஷேகத்தை அன்றைய தினம் அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை என்று நடராஜர் அபிஷேகத்தை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் நன்மைகளை நிச்சயமாக அடைவீர்கள் என்பது உறுதி. மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. இந்த பரிகாரங்கள் மூலமாக தொழில்துறையில நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். திருமணமாகாத உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக விரைவில் திருமணம் கைகூடும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த வில்லங்கங்கள் தீரும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதற்கான முயற்சிகளுக்கு நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த பரிகாரங்களின் மூலமாக தொழில்துறை புதிய முயற்சிகள் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஏழரசு நடப்பதன் காரணமாக காலதாமதம் ஆனாலும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் லாபஸ்தானத்திற்கு குருபானும் பலவித்திலும் உங்களுக்கு தெய்வ அருள் மூலம் லாபத்தை அடைவார்கள். ஆக இந்த பரிகாரங்கள் பலவித்திலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்னவென்றால், இந்த மாதத்தில் மகாலய அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை. அதற்கு அடுத்து 9 நாட்கள் நவராத்திரி. இதை போல பல விசேஷங்கள், தெய்வ விசேஷங்கள். முதலில் பித்ருக்களுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள், அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது. அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால், கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார், தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள். இதர ஆந்திரா, கர்நாடகா போன்ற நாடுகளிலே போன்ற மாநிலங்களிலே அமாவாசைக்கு பிறகு சுப காரியங்கள் செய்வார்கள். அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள். உபநயனம் பொதுவாக வளர்ப்பிறையில் செய்ய வேண்டும். அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும், உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும். உத்தராயணம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமமான மாதங்கள். ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது. வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வீடு கட்ட ஆரம்பித்தல், வாசல் கால் வைத்தல், கிரகப்பிரவேசம் செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது. சரி, என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால், அமாவாசைக்கு பிறகு, அதாவது மகாலய அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவு அருந்துதல், திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல், பும்சவனம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல், சீமந்தம் செய்தல், வளைகாப்பு செய்தல், தொட்டிலில் குழந்தைகளை இடுதல், குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல், வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல், புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல். ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பைகள் தான் இந்த மாதம் வாங்க வேண்டும். ஆக வளர்ப்பைகளே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல், உழவு ஆரம்பித்தல், எருவிடல், விதை விதைத்தல், கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம். அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல், விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல், புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல்,
இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வது என்பது விஜயதசமி என்று மிக மிக உத்தமமான தினமாக இருக்கிறது. ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல், தூரதேச பிரயாணங்கள், மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல், கடன் தீர்ப்பல், அதாவது இந்த மாதத்திலே பிற்பகலிலே செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆகவே கடன் தீர்த்தல், புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால், புரட்டாசி 1ஆம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள். அன்றைய தினம் பூச நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது. தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நல்ல நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம். அடுத்து வளர்ப்பறையில புரட்டாசி 8ஆம் தேதி மிக மிக உத்தமமான தினம். அன்றைய தினம் செப்டம்பர் 24 புதன்கிழமை, சித்தியோகம், சித்திரை நட்சத்திரம். அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம். அடுத்து புரட்டாசி 13ஆம் தேதி செப்டம்பர் 29 திங்கட்கிழமை, மூலம் நட்சத்திரம், சித்தியோகம். அன்றைய தினம் ஒரு நல்ல காரியங்களை செய்யலாம். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி அக்டோபர் 2 வியாழக்கிழமை, விஜயதசமி. அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமமான தினம். அன்றைய தினம் உத்திராட நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் சேர்க்க. அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம். ஆக விஜயதசமி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அடுத்து புரட்டாசி 20 அக்டோபர் 6 உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்றைய தினம் சித்தியோகம். அன்றைய தினம் சுப காரியங்களை செய்யலாம். ஆக இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி.